வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த வாரம் ராவில் என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கலாம். ரா ஸ்டார்டிங் யார் வரான்னு கேட்டிங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் யார் வரான்னு கேட்டிங்கன்னா டாமினிக், ஜேடி, ஃபின் பாலர், டேமியன் பெஸ்ட் இவங்க எல்லாருமே வராங்க. இவங்க எல்லாருமே இவங்களுக்கு பேக்லேஸில் கான்ட்ரவர்சி இருந்தாலும் இவங்க எல்லாருமே வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி சமாதானம் ஆகிக்கிறாங்க. எல்லாரும் ஜேடி அதுக்கப்புறம் ஃபின் பாலர் சேர்ந்து டேமியன் பெஸ்ட்டு சமாதானம் ஆயிடுறாங்க. சமாதானமானோடனே இந்த இடத்துல வந்து ஒரு மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணப்படுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் ஒரு மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணப்படுது. அந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபின் பாலர் வர்சஸ் மெயின் ஈவென்ட் ஜே யூசோ தான் வர போறாரு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த இடத்துல மெயின் ஈவென்ட் ஜே யூசோக்கும் ஃபின் பாலருக்கும் மேட்ச் நடக்குது. மற்ற ஜட்ஜ்மெண்ட் மெம்பர்ஸ்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இங்க ஃபின் பாலர் மட்டும் தனியாக மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. இந்த மேட்ச் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. இந்த மேட்ச்ல வந்து ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் வேற லெவலில் இருந்துச்சு. இந்த மேட்ச்ல ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஷாக்கிங்காக ட்ரீம் மெக்கன்ட்ரே வராரு. ஏன்னா ட்ரீம் மெக்கன்ட்ரே ரா ஸ்டார்டிங் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க ட்ரீம் மெக்கன்ட்ரே இந்த டோர்னமெண்ட்ல கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவருக்கு மெடிக்கலி கிளியர் ஆகலன்றதுனால. ஆனால் இந்த மேட்ச்ல வந்து ஜே யூசோ ஜெயிக்க போற நேரத்தில் வந்து ட்ரீம் மெக்கன்ட்ரே அப்படியே உள்ற வராரு. உள்ற வந்து ரிங் கிட்ட நிற்கிறாரு. ரிங் கிட்ட நின்று இதை பயன்படுத்திக்கிட்டு ஃபின் பாலர் ஜெயிச்சிருவாருன்னு பார்த்தோம். ஆனால் வந்து ஜே யூசோ அதெல்லாம் விட்டு கொடுக்காம திருப்பி ரிவெஞ்ச் எடுத்து தன்னோட ஸ்பியரை போடுறாரு. ஸ்பியரை போட்டு வின் பண்ணிட்டு போயிடுறாரு. வின் பண்ணிட்டோன்னே ட்ரீம் மேக்கருக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஷாக்கிங் ஆகிட்டு உள்ற வந்து ஜே யூசோ அடிக்கலான்ட்டு முறைச்சிக்கிட்டே பொறுமையாக ஏறுவார். ஏறுனதுக்கப்புறம் ஜே யூசோ இறங்கி போயிடுவார். ஜே யூசோ ரெஃபரி இறங்கி போயிடுவார். ஃபின் பாலர் மட்டும்தான் ஸ்டேஜில் கிடப்பாரு. ட்ரீம் மேக்கர் ஒன்றுமே பண்ண முடியாது. ஜே யூசோ அந்த இடத்துல கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆடம் வந்து அதாவது ராவோட ஜெனரல் மேனேஜர் ஆடம் வந்து ட்ரீம் மேக்கர் உனக்கு இங்கே வேலை கிடையாது நீ போடான்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பாரு. அனுப்பிச்சு வச்ச உடனே அதே கார் பார்க்கிங்லேருந்து பேக்கில் இருந்து பின்னாடி சிஎம் பங்கு வருவார். ட்ரீம் மேக்கர் இப்படி வெளில போவ சிஎம் பங்கு இப்படி உள்ளே வர சிஎம் பங்கு உள்ளே வந்து ரிங்கில் வந்து பேச ஆரம்பிப்பார். சிஎம் பங்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் லேட்டாக வந்ததுக்காக என்னை மன்னிச்சிக்கிங்க. நான் 48 மணி நேரமாக WWE ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருந்தேன். என்னால் இங்கே வரத்துக்கு லேட் ஆனதுக்கு அதுதான் காரணம். நான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ட்ரீம் மேக்கர் நான் வரும்போது அவன் வெளில போயிட்டான். இல்லாட்டி ட்ரீம் மேக்கர் என் கையில் கிடச்சிருந்தாலும் நான் அவனை நொறுக்கி தள்ளியிருப்பேன். ஏன்னா ட்ரீம் மேக்கர் என்னை பற்றி ட்விட்டரில் சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான். ட்ரீம் மேக்கர் உனக்கு ஒரு முடிவு கெட்டாமல் நான் போக மாட்டேன். ட்ரீம் மேக்கர் உனக்கு ஸ்காட்லாண்ட்லேயே ஒரு பயங்கரமான சம்பவத்தை நடத்த போகிறேன் பார்த்துக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி ட்ரீம் மேக்கருக்கு மிகப்பெரிய வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்கிறார் சிஎம் பங்கு. அடுத்த என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஒரு மந்தையில் இருந்த 2 ஆடுகள் வேறு பாதையில் சென்று விட்டன. மீண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படின்ற சம்பவம் தான் அங்கே வந்து ரிக்வெஸ்ட்டும் பிரான்ச் ஸ்ட்ரோமனும் சந்தித்த போது இப்போ நடந்துச்சு. ஏன்னா 2 பேரும் முன்னாள் டாக் டீமாக இருந்தாங்க. இப்போ 2 பேரும் பேக் ஸ்டேஜில் சந்திக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் எப்பொழுதும் போல் வந்து அங்கிள் கவுடியை டீஸ் பண்ணுறாங்க. இந்த வாட்டி அங்கிள் கவுடி மிகப்பெரிய வந்து சான்ஸுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த சான்ஸ் கிடைச்சோடனே சூனாக வந்து வரப்போறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ அங்கிள் கவுடியை. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாலஞ்ச லைப்ரரியை வச்சு ஒரு வீடியோவும் மேக் பண்ணியிருந்தாங்க. அடுத்த என்ன மேட்ச் நடக்குன்னு கேட்டிங்கன்னா, குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்கும். இந்த மேட்சஸ் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஈயோஸ்கை வர்சஸ் நெட்டாலியா இவங்க 2 பேருக்கு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் 2 பேருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் வின் பண்ணது வந்து ஈயோஸ்கை வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டேமேஜ் கண்ட்ரோல் டீம் மட்டும் வந்துருவாங்க. வந்தோடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டெக்கட்டோவை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்காவுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதனால அதுக்கு பதிலாக வந்து நான் இருக்கிற அந்த இடத்துல கைரேஷனோட சேர்ந்து நான் மோத போகிறேன். இஎஸ்டி அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்குமே நான் வார்னிங் கொடுக்குறேன். டாக் டீம் சாம்பியன்ஷிப் நாங்கள் மீண்டும் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வார்னிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ரிக்கோஷிட் வர்சஸ் இல்ஜா டிராகன் இவங்க 2 பேருக்கும் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோட மேட்ச் நடந்துச்சு. குவாலிஃபை மேட்ச் அடுத்த ரவுண்டுக்கு. இந்த மேட்ச்சில் வந்து 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, WWE ஸ்பீடுன்ற டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டு ரிக்கோஷிட் இங்கே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் NXTல இருந்து நேரடியாக இல்ஜா டிராகன் மெயின் ரோஸ்டருக்கு வந்திருக்காரு. மெயின் ரோஸ்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் விளாட்றாரு. அதனால இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. 2 பேருமே ஒருத்தர் விட்டு கொடுக்காம நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸ்டண்ட் மூமெண்ட்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து கடைசியில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, இலிஜா டிராகன் வின் பண்ணி ரிக்கோஷிட்டை தோக்கடிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்த கட்ட ரவுண்டுக்கு போயிட்டாரு. இந்த மேட்ச் முடிஞ்சோடனே இலிஜுவா டிராகன் வந்து ரிக்கோஷிட்டை கை கொடுக்க போவார். ரிக்கோஷிட்டும் 2 பேரும் சேர்ந்து கை கொடுத்துட்டு அப்பயும் அங்கேயே சண்டை போடுற மாதிரி 2 பேரும் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் வந்து சேமஸ்டாக இன்றைக்கி நடக்க போகிற மெயின் இவெண்ட் மேட்சை பற்றி கேட்பாங்க. கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் கந்தரோட மோர்தரை பற்றி கேட்பாங்க. இன்றைக்கி நான் பேங்கர் பண்ணி கந்தரை அடித்து துரத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வார்னிங் கொடுப்பாரு நம்ம சேமஸ். அடுத்த என்ன மேட்ச் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சோயா ஸ்ட்ராக் வர்சஸ் இவி நைல் இவங்க 2 பேருக்கும் மேட்ச் நடக்கும். குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, சோயா ஸ்ட்ராக் வின் பண்ணிட்டு குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிடுவாங்க. இந்த மேட்ச்சுக்கு வந்து நல்ல மேட்சஸாக இவங்க 2 பேரும் கொடுத்துருந்தாங்க உமன்ஸ் டிவிஷனில். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஆட்ரூத் வந்து மிஸ் ஆடம் மாதிரியே ஒருத்தர் ரெடி பண்ணிட்டு வந்து கூட்டு வச்சு அவரை கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஆடம் வந்து என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ராவுக்கு வந்திருந்த டெபுட் ஆகியிருந்த அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பேரன் பேக்கர் வந்து ஆடம்கிட்ட போய் மேட்ச் கேட்பாரு.
அதுக்கப்புறம் என்னன்னு பேக் ஸ்டேஜில் வந்து ஜட்ஜ்மெண்ட் டேட்டை வந்து கர்லிட்டோ ஹெல்ப் கேட்பாரு, என்ன எல்டபிள்யூ ஒன்று தாக்குறாங்க, அவங்களுக்கு எதிராக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு டேம் பெஸ்ட்டு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பெர்சன் பிளேடு வர்சஸ் சாட் கேபிள் இவங்க 2 பேருக்கு மேட்ச் நடக்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் 2 பேரும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிற நேரத்தில் செமிஜின் உள்ள வந்து 2 பேரையும் அடிப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சாட் கேபிள் செமிஜின் அடிக்க, அதுக்கப்புறம் பெர்சன் பிளேடு வந்து 2 பேருமே போட்டு அடித்து தெறிக்க விட்டுட்டு போகிற. தெறிக்க விட்டுட்டு என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா நேரடியாக போய் ஆடம் போய் பார்ப்பாரு, என்னடா நடக்குது, ஏன்டா இவன் குறுக்க வந்தான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கண்டிப்பாக இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணுன்ற மாதிரி கண்டிப்பாக ஆக்ரோஷமாக வந்து ஆடமை பார்த்து கேட்பாரு. ஆடம் வந்து சரி யோசிக்கிறான் அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் சேமஸ்க்கு கந்தர் வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அடுத்து என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா மைக்கேல் கோல் பிக்கி லிஞ்சை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ நடப்பாங்க. ரிங்கில் உட்காந்து 2 பேருக்கும் இன்டர்வியூ நடக்கும். இந்த இன்டர்வியூவில் வந்து பிக்கி லிஞ்சிட்ட பல கேள்விகள் கேட்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் NXTலேருந்து வந்து உமன்ஸ் ரெஸ்லர்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் வந்து லிவ் மோர்கன் வருவாங்க. லிவ் மோர்கன் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. லிவ் மோர்கனுக்கும் பிக்கி லிஞ்சுக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் கான்ட்ரவர்சி உருவாகும். இந்த கான்ட்ரவர்சி உருவாகிய நேரத்தில் இவங்க 2 பேருக்கும் மேட்சஸ் தான் நடக்கும், அடிச்சுக்க தான் போவாங்க அப்படின்ற பார்த்தா அந்த இடத்துல வந்து டேமேஜ் கண்ட்ரோல் வருவாங்க. டேமேஜ் கண்ட்ரோல் உள்ள வர வந்து என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா பிக்கி பற்றி பேசாமல் லிவ் மோர்கன் பற்றி, லிவ் மோர்கன் உனக்குலாம் வந்து சாம்பியன்ஷிப் மேட்ச் விளையாட தகுதியே இல்லை, நீ ஒழுங்காக ஓடிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரிங்கில் ஏறுவாங்க. ரிங்கில் ஏறி அப்படியே சுற்றி நிற்பாங்க வந்து அட்டாக் பண்ணலான்ட்டு. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா லிவ் மோர்கன் நைஸாக எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் பிக்கி லிஞ்ச் பண்ணி நிற்பாங்க. பிக்கி லிஞ்ச் அதுக்கப்புறம் தன்னால் முடிஞ்சதை எஃபர்ட்டை போட்டு அவங்க 3 பேர் டேமேஜ் கண்ட்ரோலை போட்டு அடிப்பாங்க. அடித்த உடனே அந்த இடத்துல வந்து NXTலேருந்து வந்த ரெஸ்லர் வந்து பிக்கி லிஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல காப்பாற்றி விடுவாங்க. இது வந்து லிவ் மோர்கனும் கொஞ்சம் காண்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பிக்கி லிஞ்ச் அண்ட் அந்த NXT 2 பேர் ஸ்டாண்டப்பாக ஸ்டேஜில் நிற்பாங்க. அடுத்த பேக் ஸ்டேஜில் செமிஜெயின் வந்து எதுக்காக சாட் கேபிளும் பெர்சன் பில்டிங் அட்டாக் பண்ணேன்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட நான் அரேபியாவில் மேட்ச் விளையாடணும், சவுதி அரேபியாவில் மேட்ச் விளையாடணும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவார். அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டெக்கோட்டா கைக்கும் அதுக்கப்புறம் வந்து லைராவுக்கும் மேட்சஸ் நடக்கும். குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச். இந்த மேட்ச்சில் 2 பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா NXTலேருந்து வந்து லைரா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணிட்டு அடுத்து குவார்டர் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க இந்த குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் கோஃபி கிங்ஸ்டன் சொல்லுவார், சேவியர் வுட்ஸ் போன வாரம் கந்தரோட மேட்ச் விளையாடுறதுல இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுவார். அந்த இன்ஜுரி என்ன மாதிரியான இன்ஜுரின்ற மாதிரி, லெக் இன்ஜுரின்ற மாதிரி சொல்லுவார். அடுத்து நம்ம ராவோட மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துருக்கோம். மெயின் ஈவெண்ட்டில் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கந்தர் வர்சஸ் சேமஸ். இவங்க 2 பேருக்கும் வந்து கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சுக்காக ஃபஸ்ட்டு கந்தர் வந்துடுனே அதுக்கப்புறம் கந்தர் கூட வந்து லுக்கி வர்றார். அவர்கிட்ட வந்து ஒரு ரகசியம் மாதிரி சொல்லி கந்தர் வந்து நிப்பாட்டி வைக்கிறார். அதுக்கப்புறம் சேமஸ் வர்றார். சேமஸ்க்கு கந்தருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச் வந்து வேற லெவலில் 2 பேரும் ஃபஸ்ட்டே எடுத்த உடனே சாப் மேலே சாப் கொடுத்துக்கிறாங்க. 2 பேரும் மாறி சாப் கொடுக்குறாங்க. பயங்கரமாக மாறி 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருந்துச்சு. யாருமே விட்டு கொடுக்குறது தெரியல, யார் தோக்க போகிறான்றதே ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து சேமஸ் வந்து தன்னோட விண்டேஜ் மூவான ரோப்பு கந்தனை விட்டு அப்படியே 10 கவுண்ட் வரைக்கும் சாப் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் சேமஸுக்கு முதுகில் வந்து கந்தரோட கைத்தடம் அப்படியே பதிஞ்சிருது, 5 வரலும் பதிஞ்சிருது. அந்தளவுக்கு பயங்கரமாக காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேட்சும் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து சேமஸ் வந்து கந்தருக்கு வந்து சூப்பர் கிக் விட உடையாருவார். அவரோட ஃபினிஷிங் கிக்கை விட உடையாருவார். ப்ரோ கிக்கை உடையாந்தோடனே அவர் கால் இன்ஜுரி ஆயிரும், தடுமாறிடுவார். அதை பயன்படுத்திட்டு கந்தர் வந்து தன்னோட பவர் பாம்பு போடுவார். பவர் பாம்பு போட்டோடனே அதையும் வந்து கிக் அவுட் பண்ணிடுவார் சேமஸ் கிக் அவுட் பண்ணோடனே கடுப்பான கந்தர் வந்து சேமஸ்க்கு வந்து அதை தன்னோட லெக்கு சப்மிஷன் மூவ் போடுவார். போட்டு பயங்கரமாக டாமினேட் பண்ணுவார். அப்பயும் வந்து சேமஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து போய் ரோப்பை பிடிச்சிடுவார். ரோப்பை பிடிச்சோடனே ரெஃப்ரி விலக்கி விட்ருவார். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து சேமஸ் வந்து என்ன பண்ணிடுவார்னு கேட்டிங்கன்னா தன்னோட ப்ரோ கிக்கை போடுறதுக்கு முன்னாடியே தன்னோட பழைய விண்டேஜ் ஃபினிஷர் ஒன்று போடுவார், ரன்னிங்கில் தூக்கி போடுறது இல்லாமல். இந்த இதை போட்டோடனே அதுக்கப்புறம் கந்தர் வந்து பின் பண்ணி போப்பார். கந்தர் கிக் அவுட் பண்ணிடுவார். வேறு லெவலில் இருந்துச்சு. மாறி தங்களோட ஃபினிஷரை போட்டாலும் கிக் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தால். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சேமஸ் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா தன்னோட ப்ரோ கிக் விடுவார். ப்ரோ கிக் விட்டு அப்பயும் கந்தரை பின் பண்ணி பார்ப்பார். கந்தர் கிக் அவுட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் கந்தர் என்ன பண்ணிடுவார் கேட்டிங்கன்னா தன்னோட லெக் சப்மிஷன் மூவை போட்டு பயங்கரமாக மடக்குவார். சேமஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரோப்பிக்கிட்ட போகிறார். அப்பயும் வந்து திருப்பி இழுத்துட்டு வந்து சென்டரில் வச்சு திருப்பி போடுவார். பயங்கரமாக சேமஸ் ரொம்ப நேரம் கழித்து டேப் தட்டிடுவார். இந்த மேட்ச்சில் வின் பண்ணது கந்தர் தான். இந்த மேட்ச் வேறு லெவலில் இருந்துச்சு. ராவோட மெயின் இவெண்ட் சும்மாவே தெரிக்க விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடந்த ராவை பற்றி உங்களுடைய கருத்துன்றது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.